இங்கே 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 சத்தம் இந்த அண்ணனை அடைச்சி வச்சிருக்காங்க. ரூம் நம்பர் என்னடா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்னடா அது ஓ வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன். நான் வந்து சரியா கிஷோ அங்கால சல்மான் லீ. ஸோ 3 பேர் வந்து இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பங்களாவுக்கு முன்னால். ஸோ இந்த ஒரு பங்களா யாரோட பங்களா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்லேருந்து வந்திருந்த நம்மளோட ஜோசப் பங்களோட பங்களா. ஸோ இந்த ஒரு பங்களா வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அரண்மனை பங்களா. நீங்கள் சந்திரமுகி பங்களாலாம் பார்த்துருப்பீங்க, அது இதோட கொஞ்சம் பிக்காக பெருசாக இருக்கும். ஆனால் அதோட இது கொஞ்சம் சின்னது. பட் இருந்தாலும் உள்ளே போய் பார்க்குற நேரத்தில் வந்து உங்களுக்கு ஏதோ தனியாக போனீங்கன்னு சொன்னால் ஒரு பயமாக ஒரு வித்தியாசமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பங்களா. பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பங்களா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக வந்து இருக்காது, ஒரு சில இடங்களில் இருக்கும். அதாவது கோட்டை அப்படி, அதாவது இப்போ மட்டக்களப்பில் ஒரு கோட்டை இருக்கும், அவங்களோட கோட்டை, அதே மாதிரி ஜஃப்னாவில் ஒரு கோட்டை இருக்கும். அப்படி அந்த பகுதிகள் அண்டின பகுதிகளில் தான் இவங்களோட அரண்மனைகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறோம், அவங்களோட மாளிகைகள் சொல்லலாம், அவங்களோட ஹோமன்னு சொல்லலாம் அப்படி. ஸோ அந்த இப்போ பார்க்கையில் வந்துட்டு இது ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு அரண்மனை மாதிரி ஒரு சின்ன வீடு. ஸோ அந்த ஒரு வீட்டை தான் இன்றைக்கி வந்து முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் முன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு சலோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சலோம்னா என்ன பிரதர்? சமாதானம். அவருக்குதான் தெரியுமே. சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இது என்ன பிரதர்? இது வந்து ஒரு முக்கோண ஷேப்ல வச்சிருக்காங்க. இதுதான் கேடயம். உங்களை போல இருக்கிற சாத்தான்கள்ட்ட இருந்து இந்த வீடை விடுவிக்கிறதுக்காக வேண்டி போட்டிருக்கிற ஒரு பாதுகாப்பு நட்சத்திரம். ஸோ நீங்களாம் உள்ள வர அனுமதி கிடையாது. சலோம் சொன்ன சமாதானம் உண்டு. டே எங்களுக்கு என்னடா தெரியும்? நீ ஏன்னா அதெல்லாம் படிக்கிற? நீ பைபிள் படிக்கிற அங்க இருந்து புக்கால எறிவாங்க உனக்கு. இங்க வா நில்லு. ரைட், ஓகே. ஸோ வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டை வந்து வேண்டி இருக்கிற ஜோசப் அவங்களோட ஹெல்ப்போட இது வந்து எத்தனை ஆண்டு கட்டப்பட்ட வீடு, அவன் வந்து இப்போ இதோட நிலைமைகள் எப்படி இருக்கு, அவன் வந்து இதுக்குள்ள எத்தனை பேர் வந்து இவனை போல லவ் ஃபெயிலியர் ஆகி சூசைட் பண்ணாங்க அப்படின்னு தொடங்கி எல்லா விஷயங்களையும் வந்து இதுக்குள்ள வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்கள தான் முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே சாத்தானே எட்டி ஓடி இருந்தா ஒன்ட்டு இந்த விளையாட்டுலாம் பார்த்தா அவன் சரிக்கித்தலடா வார. இந்த ஒரு பங்களாவில் தான் பிரிட்டிஷ் கவர்னர் சலோம் வந்து சலோம் அண்ட் அவர் பேரு அதெல்லாம் சலோம் போட்டிருக்காங்க. போக முதல்ல எனக்கு பயமுறுத்தாட்டுறா. உண்ட கையை காட்டு. ஓம் ஸ்வாகா வாகா வாகா காம் அக்கா கா பெண்ணே மக்காக பிரேயர் பண்ணுவேன். ஸ்வாகா இந்த எல்லா பேரும் ஒரு எலுமிச்சியோட வந்து போக போறோம். பிரச்சனை கிடையாது, தடுமாறுது அஞ்சு வர இந்த ஆட்டம் வருது. இப்படிதான் நிறைய பேர் வந்து பேய் குத்து காட்டி கொண்டிருக்காங்க, பேய் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. சரி அப்படி நிக்கணுமா? அது உங்களோட கை நடுக்கம் ப்ரோ, கை நடுக்கம் இல்ல என்ன ஒரு அமானுஷம் நடுங்குது கடுமையா. இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க மக்களே, வந்து இந்த ஒரு வீட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா வந்து என்னடா சொல்றேன் இந்த வீட்டை பத்தி எல்லாம் நிறைய ஓட்டறிக்கி. ஓகே, அது அந்த காலத்துல வந்து காத்தோட்டமா வந்து இருக்கிறதுக்காக வேண்டி கட்டியிருக்காங்க. இதே நைட்ல வந்து இந்த வீட்டுல வந்து அந்த காத்தோட்டம் அந்த சத்தங்கள்லாம் கேட்டா பயப்படுறதுக்கான காரணம் தெரியும் என்னதுடா, இப்படியான ஓட்டைகள் நிறைய இருக்கிறதுனால காத்து அதுக்குள்ள போய் வந்து விசில் அடிக்கும். சரியா? அதாவது இப்ப பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிற உங்களுக்கு, பேய் இருக்குன்னு நம்புறவங்களுக்கும் பேய் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் சமமா வந்து நாங்க போய் பேச போறோம். ஸோ அந்த விசில் ஊதுறது அந்தந்த சத்தம் வர்றதுக்கான காரணம், மெயின் காரணம் வந்து இந்த ஓட்டைகள் தான். சரிங்களா? என்னது அது வந்து சலசலன்னு சத்தம் கேட்கறதுக்கான காரணம், நைட்ல நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. அது எப்படி சொல்றேன், லவ்னு சொன்னாலும் வந்து அவங்களோட செல்ல பிராணிகளை லவ் பண்ணாங்கடா. டாக்ஸா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், மாடுக்கு கழுத்துல சலங்கு கட்டுடுவாங்கன்னு சொன்னா காலில் சலங்கு கட்டுடுவாங்க. அதை மாதிரி நாய்க்கும் வந்துட்டு கழுத்துல வந்து மணி கட்டுடுவாங்க. அந்த நாய் நைட்ல எங்கேயாச்சும் மதில் பாய்ஞ்சிட்டு சொன்னா அந்த சத்தம் கேட்கும். நாய் மதில் பாய போகுது. ஏன்னா வேலியா இருந்தா வேலிக்குள்ள கூறுண்டா. காஞ்சனா படத்துல வந்து ஒரு கதிரையில அது வந்து சாய் மேச கதிரைன்னு சொல்லுவாண்டா, அந்த குதிரை மாய் கதிரை
என்ன போய் வார கதிரை அது அந்த கதிரை இல்லை இது சின்ன கதிரை. கடை போட்டு திரிக்கணும் நல்லா இருக்கும். வாடா வாடா தனியா போகணும் உள்ள. ஓ வெல்கம் டு திஸ் இஸ் பிரிட்டிஷ் சாத்தான் ஹோம் அப்படிலாம் வந்து கிடையாது. பாத்தீங்களா என்னடா ஆடுதா இருக்கி என்னடா இருக்கி இங்க ஏதோ ஒரு தேசிக்கா இருக்கு இல்ல இங்க ஒரு அமானுஷம் இருக்கி. இன்ச்சோவாரு இவன் காஞ்சனாடா கண்டுபிடிக்காண்டா. அப்பா நீ சாத்தா அஞ்சால பக்கம் தான் இருக்கு, இந்த மூல பக்கம் நம்பே இருக்கு. கவனமா தான் என்னென்ன சொல்றான் பாருங்க. மோஸ்ட்லி வந்து இப்படியான பிரிட்டிஷ் காலத்து வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலைப்பாடுகள், அதாவது மர வேலைப்பாடுகள் வந்து அமோகமாக அற்புதமாக அட்டகாசமாக வந்து இருக்கும். அதாவது இதெல்லாம் வந்துட்டு மரத்தினால ஆனது தான் வந்து. அண்ட் இதுக்கு மேலே வந்து நிறைய இடங்களுக்கு வந்து ஆணி அடிச்சு கொள்வாங்க. சொன்னால் அந்த காலத்தில் வந்து அந்த நிறைய பேர் வந்து அந்த வேலி பாயிறது, மதில் பாயிறது, நைட்டில் திருடர்கள் வந்து கூட பேர் வருவாங்க. இங்க ஆணி அடிச்சா சரி இதுக்குள்ள வர மாட்டாங்களா? அதுக்குள்ளே வந்து என்ன இருந்தது டிசைனுக்கு அடிச்சு வச்சுக்காங்க. சும்மா அடிக்க மாட்டாங்க, இதனால தாவி தாவி ஏறி திரிவாங்க. அதுக்கு அடிச்சாங்க என்ன இருக்கலாம். ஸோ ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி அந்த ராணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாருங்க அந்த காலத்துல கட்டப்பட்ட வீட்டுக்கு அப்போ வைக்கப்பட்ட இந்த ஒரு பலகையிலான, அதாவது மரத்திலான அந்த ஒரு டோர் இது வந்து இப்பயே இருக்கு. அதாவது பாத்தியா தட்டி பாக்குறியாடா சத்தங்க கட்டி இரும்புலடா பலகைதான்டா. டிசைன் போட்டு அது இந்த டிசைன் எல்லாம் இல்ல அது முடித்தாம செய்யாங்க. மோஸ்ட்லி வந்து பர்மா தேக்குகளை வந்து அந்த காலத்துல இறக்குவாங்க. அந்த தேக்கு பலகைகளை வச்சு கொண்டு தான் வந்து மேல் மர வேலைப்பாடுகள்லாம் வந்து செய்வாங்க. சொன்னால் அந்த காலத்துல அந்த மேல் மாடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மேல் மாடிகளுக்கு வந்து பிளேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் உதாரணத்தை உங்களுக்கு நான் உள்ள காட்டுறேன். பிளேட்டுக்கு பதில் வந்துட்டு பலகைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தங்கி இருக்கிறவங்க வந்து ஜேசஸை வந்து கும்புறதுனால இங்கே சாத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ பயம் இல்லாமல் நீங்கள் உள்ளே போகலாம் பிரதர். ஆனால் பயமுறுத்துற மாதிரி நைட் டைமில் பேசாதீங்க. என்ன சொன்னால் டைம் போயிட்டு இனி வந்து அப்படியே நைட் ஆகிட்டு இருக்கும். நம்ம தனியாக போகிறதுக்கு பயப்படுறோம். நம்ம வந்து கோயில் வேலை மாதிரி தான் இந்த இதெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக செதுக்கிருக்காங்க. இது வந்து டூண்டா, அதாவது அந்த காலத்தில் வந்து சீமந்துகள் நம்ம நினைக்கிற மாதிரி சீமந்துகள் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது சுண்ணா இதுன்னு சொல்லுவாங்க கலப்பு. அந்த காலத்து இந்த இதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு பலகை, இந்த பெண்டு இதற்கெல்லாம் வந்து பலகை வச்சு அது அடுத்து தான் வந்து இதெல்லாம் சுண்ணாம்பு இதுகளெல்லாம் வந்து செய்யப்பட்டது தான். சத்தத்தை பற்றியா டமக் டமக் படார் படார் கேட்குது. இருக்கு என்ன இருக்கு இவன் எங்க போறா? அல்லலுயா ஆமீன். நீ எங்கடா போறா? பிளஸிங்கா ஒன்று தான் முதல்ல கொண்டு போ. என்னோட சொன்னால் வந்து பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. என்ன சொன்னால் வந்து இங்கே வந்து இப்போ ஆட்கள் இருக்கிறாங்க, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே வந்து யாருமே இல்லாமல் பாலடைஞ்சிருக்கிற ஒரு பங்களான்னு சொன்னால் வந்து ரொம்பவே பயப்பட வேண்டியதாக வந்து இருக்கும். ஸோ வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்து ஃபேனை பார்த்தேன். அந்த காலத்துலேருந்து இந்த ஃபேன் இருக்காடா? இது அதுக்கு பிறகு வந்து உண்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொன்னால் பிரிட்டிஷ் காலத்தில் இப்படி ஃபேனெல்லாம் யூஸ் பண்ணலடா. எப்படி தானே இப்படி ஃபேன் நீ கண்டுறீங்க அங்கே பாரு. ஏன்னா அந்த டைமில் தெரியும் அங்க ஃபர்ஸ்ட் டிசைன் பண்றாங்க அண்ணாட்ட. என்ன ஃபேன் இருக்கா? அப்போ கரண்டே இல்லையடா பிரிட்டிஷ் டைமில். பிரிட்டிஷ் டைமில் இங்கே கரண்டே இல்லையடா. அதே மாதிரி ஃபேன் கண்டுனா சரிடா. அதுக்கு பிறகு வந்தவங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி அந்த காலத்து ஃபேனாக தான் இருக்கும். அந்த காலம்னு சொன்னால் அதுக்கு பிற்பட்ட காலங்களில் வந்த ஃபேனாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து பலகைகள், பர்மா தேக்குகள், ஸோ அதை வச்சு கொண்டு வந்து பிளேட் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது சிமெண்ட் பிளேட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்துட்டு இப்படி தான் வந்து மோஸ்ட்லி செய்வாங்க. கொலம்போவில் அநேகமான அந்த பழைய வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரைக்குமே வந்து இந்த பலகைகளான பிளேட் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் வந்து இங்கே கேக்குதா அந்த சத்தம்? நான் அப்ப இருந்து சொன்னேன் ஏதோ ஒண்ணு இருக்கேன்னு சொல்லி. வீட்டுக்காரங்க பின்னால இருக்காங்க போல இருக்கு. போடா நீ அவசியத்தெல்லாம் நீ உண்மையை சொல்லக்கூடாது தெரியுமா? கொரோனா எடுக்க ட்ரை பண்றான். அதை கிழிக்கிறதுக்கு 4 பேர் வந்து பார்ப்பாங்க. தெரியும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரில்லர் மாதிரி நம்ம ஃபோனில் தெரிஞ்சுது நீங்கள் ஓப்பன் தெரிஞ்சதா? இப்படித்தான்டா சில பேர் செய்வானே. கேமரா அந்த பக்கம் இருக்கணும். நீங்க வேணும் அங்கே போய் வீடியோ நான் தெரியாம ஓப்பன் கரண்ட் போயிட்டு நில்றா வாடா உங்க விளையாட்டுக்கெல்லாம் ஒரு அக்க போறே இல்லையாடா. இப்படிதான்டா பேய்னு சொல்லி புறாணியை கிளப்புறானுங்க. ஸோ வந்து இப்போ நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போகிறோம். என்னடா அடுத்தது உண்டு? இது கண்ணாடி இல்லையா? நானே இது பாக்குறது கண்ணாடி வச்சு இதுக்கெல்லாம் பழைய இதுதாண்டா அந்த காலத்து கண்ணாடி நிற்கிறேன். இல்ல இதுவா தெரியல. இது பாக்குறதுக்கு யார் மந்திரிக்காங்க பாக்குறது இதை நான் தெரியாம. அட பாவி, முன்னால யூஸ் பண்ண கண்ணாடி ஏதோ ஒன்று உடஞ்சா அதுக்கு பிறகு இவங்க ரிப்பேரிங் பண்ணிருக்காங்க போல. இல்ல நான் சொன்னேன் அம்மாவா. ஆடா நான் ஒன்று சொல்றேன்.
இது டபுள் கதவு நீங்க யோசிச்சீங்களோ, இது கண்ணாடி வச்சது. இது முன்னுக்கு வேறையா கதவு இருக்கு. அதுக்கு வேறையா கதவு இருக்குன்னு. ஓகே 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 ஓகேடா ஓகேடா. யாரும் வந்தாலும் இந்த கதவை திறந்தாலும் இதை திறக்க மாட்டாங்க, கண்ணாடியில பாப்பாங்க யாரும் முன்னுக்கு நிக்காம இருக்காங்கடானே. அதான் நான் சொன்னேன், கண்ணாடி பாக்குறது என்ன சொன்னேன். வாங்கடா இப்படியான விஷயங்கள் வரும்போது அறிவாளியை குளித்துவாங்க அவங்கள போல அறியாள். சரி ஓகே 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 வெயிட் பண்ணலாம். இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பிரிட்டிஷ் காலத்தில் பதிக்கப்பட்ட டைல்ஸ் கிடையாது, அதுக்கப்புறமா வந்து பதிச்ச டைல்ஸ்கள் தான் வந்துட்டு. ஆனால் இந்த பெட்டகத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்துக்குரிய பெட்டகம் மாதிரி இருக்குது. எந்த காலத்துக்குரிய பெட்டகம்னு எங்களுக்கும் தெரியாது. அந்த கரம்போட்டை பார்த்தா அதே அந்த காலத்துல எங்கடா கரம் விளையாடி இருப்பாங்க. ஓடா இதாண்டா பர்மா தேக்கு. இது கம்பிடா, கலட்டி பாப்போம். இது கம்பி, இது கட்டை. செம்பு கம்பி மாதிரி இருக்குப்பா. செம்பு கம்பியா? செப்பு கம்பிடா. ஏதோ ஒரு கம்பி. செம்பு கம்பியா? செம்பு என்ன? எல்லாம் அதே செட்டப் என்னடா. அது முக்கியமா ஒத்து பார்க்கணும் என்னடா. அதாவது உள்ள ஒரு டோர் வச்சிருப்பாங்க காமனாக, வெளியில ஒரு டோர் வச்சிருப்பாங்க. வெளியில வந்து மரத்திலான ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரத்திலான டோரை வந்து வச்சிருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கிளாஸ் ஃபிட்டிங் வச்சிருந்து அந்த ஒரு டோரை செய்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், படி ஸ்டெப்ஸுக்கெல்லாம் வந்து இந்த தேக்கு தான், பூரா வந்து தேக்கு தான், தேக்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. போங்க ப்ரோ போங்க ப்ரோ, முன்னுக்கு போங்க ப்ரோ, சிலுவையை தூக்கி பிடிங்க ப்ரோ. என்ன இந்த சத்தம்? இந்த என்ற சத்தம் கேக்குண்டா. பேய் இழுத்தெடுத்து தெரியல, எல்லாம் ஒற்றை அடிச்சு போயிருக்குடா. ஸோ பங்களாவும் மேல் பகுதி இதுதான். ஹாஸ்டல் ரூம்ஸ் உள்ளாந்தார் காலத்து இருந்து வரோம் தலானியால வரேன் டெப்பி. இதெல்லாம் அவங்க நித்திரவண்டவங்க. அந்த காலத்து பஞ்ச பாத்தீங்களா எப்படி இருக்கேன்ட்டு, நூல் நூல் மாதிரி இருக்குது. என்னென்ன சொல்றான் பாருங்க. டே இது இந்த காலத்துல வர மெட்டீரியல் எதிராது, அந்த காலத்துல இருந்து சொல்றேன். என்ன சொன்னாலும் வந்து இது ஹாஸ்டல் ரூம் மாதிரி இருக்குடா. இங்கே ஹாஸ்டல் தான் கட்டிலாம் இருக்குது ப்ரோ. ஓகே அங்கே சொன்னார் வந்து என்னோட சொன்னாலும் வந்து இங்கே ட்ரெண்டுக்கு கொடுத்துருந்தவங்களாம் இங்கே நிறைய பேர் தங்கியிருந்ததா வந்து சொல்லி. ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் ரூம்ஸ் மாதிரி ரூம்ஸு. அது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் கைவிடப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா அது ஆடுதாண்டு சாமாண்டி சாமாண்டி. இப்படிதான்டா நிறைய பேர் செய்யறவங்க. பேய் இருக்கா இல்லையா வெட்டையால போய் பாப்போம். லைட் ஓனா தான் பிரதர் கலரா தெரியும். அப்ப பேய் இருக்கு காத்தோட செத்து ஒரு நாத்தம் வருது. நீ தானே ஊதுன பண்ணி இதை திறந்து பார்த்த மாட்டா வியூ நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பாரு இங்கெல்லாம் நான் பார்த்துருந்தேன் அந்த காலத்துல. நான் அங்க டான்ஸ் ஆடக்குள்ள இந்த ஜோதி என்ன பார்த்துருந்தேன். சந்திரமுகின்னு சொல்றான்டா. குத்துற குத்துவிலே மேலே பல வீட வாடா வாடா. நான் காதல் வயப்பட்ட காலம் அது. காதல் வயப்பட்ட சந்திரமுகியை வர்ணித்து காதலித்த நாள் அது. ரூம் நம்பர் என்னடா ஒற்றை அடிக்க தானே இருக்கு. என்ன என்ன தொட்டு பாக்கல இல்ல இது போகலாம் வழிகள். ஸோ இங்கே தான் வந்து இது இருந்தது எது தெரியுமா, இந்த புக்ஸுகள் அப்படி இப்படியான சைத்தானுங்களை வந்து விரட்டுறதுக்கான புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் இருந்தது. அதான சைத்தானா இல்லை, அப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து மட்டும் சொன்னா இப்படி ரோட்டால் ஒரு பிள்ளையில பார்த்துட்டு சும்மா கேச்சுலா படிக்கிற மாதிரி சும்மா பிள்ளையில சைட். அந்த காலம் அது 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 வசந்தற்கோ காலம், இந்த காலம் இது 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 வசந்தன்கோ காலம். என்னடா இவ்வளோ ஆராய்ச்சி பண்றான்டா கடுமையா கிளப்பி கிளப்பி எல்லாம். இது அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்க அதுல இருந்தா ஒட்டி அதுக்குள்ளதான் இவ அரண்மனையில வர இவனை இவர் இருக்காரு அரா அவனை வந்து இதே எஞ்சி இதுக்குள்ள வச்சு இதெல்லாம் இதுக்குள்ளதான்
அவனோட பேர் வர மாட்டேங்கிற அவனோட பேட்டே ராஜா அது அருந்ததி இல்லைங்க வர பசுபதிடா. டேய் பேட்டே ராஜா வர சந்திரமுகிடா சந்திரமுகி தானே சொல்றேன். வாங்கடா நீங்க சொல்லுங்க பசுபதியா இல்லையா கமாண்ட் பண்ணி விடுங்க அவரோட பேர் பசுபதி. அதியே அருந்ததி. ஸோ இது தேட்டு ரூமு. இது என்னடா ஜன்னலை அடைச்சி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து பேட்டே ராஜா வந்து கண்ட்ரோர்ன்ற பயத்துல இந்த ஜன்னலை வந்து அடைச்சவங்க. சந்திரமுகி எட்டி எட்டி பார்த்தேன் நீ கலவுத்தனமா. கிமு கிபி ரைட். இல்ல அவரோட பேர் என்ன? பேட்டே ராஜா. பேட்டே ராஜா. பேமு வேப்பி. நானே வைட் போட்டாங்கன்ற. அப்படியும் யூஸ் பண்ணலாம். இது என்னத்துக்கு வச்சிருக்காங்க? அதுக்கு தாண்டா ஒன்னும் போல ஒரு அருகாலையை கூடயே கூட்டிட்டு திட்டு. இதுக்குடா மண் வச்சிருக்காங்க மரம் நடுறதுக்கு. மரம் இல்ல செடி கொடி. வாங்க இதுதான் லாஸ்ட் அவங்களுக்கு ஃபைனல் ரூம். உள்ள போறவங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ஒரு வீடா இருந்தா போயிட்டு வாங்க. போடா போடா சுத்தி பார்த்து வா. சரி பாய் குட் நைட். வாவ் அட எங்க ஒலிக்கே காணுது. எங்கடா சுத்துற? நாத்தம் பிடிச்சு சாவட்டும். புட்றா அப்பா அவன் கொழுக்கடை அவர் ஆத்மா இழுத்துது. வேற ஒண்ணும் இல்ல மக்களே, அவர் ஆத்மா இழுத்துது. அதால மாட்டேங்குதுடா அந்த வேலை செய்யுது. வேலை செய்யுதுடா. தேவையான இடத்துக்கு மட்டும் வேலை செய்யுது. ஒரு வீட்டுக்கு முக்கியம் ஏதுதான். இங்கே அந்த காலத்து கதிரை எப்படி இருக்கு? 4 காலில் எரி. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஸோ பேய் வங்கலான்ற அளவுக்கு உருட்டி எடுக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து கண்டபடி கதைப்பிக்க தெரியும். ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். பேய் இருக்குங்கிறாங்க, பிசாசுங்கிறாங்க, சாத்தாங்கிறாங்க, சைத்தாங்கிறாங்க. ஏன்னா எதுக்கு சொல்றதெல்லாம் இல்லை இந்த பேய் சொன்னா பேய் என்ன நாங்களும் கூட ஒரு இடத்துக்கு போய் ஒரு வீடியோ போட்ட பாரு. பேய் இருந்தா நிக்கும். அப்ப இல்லைங்கிற சுத்தி கையில நான் ஒன்று சொல்லட்டா. இந்த தேசிக்கு அவளோண்ட மண்டையில எரிஞ்சா பேய் இருந்தா நீ அம்மான்ட்டு கத்துவா. சரியா? பேய் இல்லைன்றா நீ கத்த மாட்டா. கிட்டவா அப்படி கத்துனா பேய் இருக்குன்ற அர்த்தம். சரி அப்ப கத்தாட்டி பேய் இருக்குன்ற அர்த்தம். ரைட் ஓகே. ஸோ வந்து ஜோசப் அங்கிள் இந்த வீட்டை வந்து எப்போ வண்டினார், இதுக்காக வண்டி இந்த பிரிட்டிஷ் வீட்டை வந்து வண்டினார் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்க போகிறோம். ஆனால் வந்து உண்மையில் இது கட்டப்பட்ட சரியான ஒரு ஆண்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. என்ன சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர்ஸ் கிட்ட வந்து கேட்டிருந்தா தான் வந்து தெரிஞ்சிருக்கும். இது நிறைய பேரோட கை மாறி லாஸ்ட்டாக வந்து இப்போ ஜோசப் அங்கிளோட கைக்கு வந்திருக்கிறதுனால வந்து அவருக்கு இதை பற்றின நிறைய ஸ்டோரி வந்து மேபி தெரிஞ்சிருக்காது. ஸோ இது பிரிட்டிஷ் காலத்தில் தான் கட்டப்பட்டதா, இல்லை அதற்கு முதல்ல கட்டப்பட்டதா, இல்லை அதற்கு பின்பு கட்டப்பட்டதா, அண்ட் வந்து இதை யாரை கட்டினாங்க, அண்ட் வந்து இந்த வீடு முதல் ஃபர்ஸ்ட் ஓனராக வந்து யார் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லா அமைப்புகளுமே வந்து மோஸ்ட்லி பிரிட்டிஷ் டைம் வந்து கட்டப்பட்ட அரண்மனையோட ஹிஸ்டரி எங்க இருக்கும்? ஹிஸ்டரி என்ன வரலாறு? ஹிஸ்டரியை தமிழில் வரலான்னு சொல்லுவாங்க. இந்த ரூமுக்குள்ள அந்த பிரேமெல்லாம் அடிக்கடி வச்சு நான் நினைக்கிறேன் அப்போ நிறைய பொக்கிஷங்களை இதுக்குள்ள தான் பாதுகாத்து வச்சிருக்காங்க. முடிஞ்சா ஓப்பன் பண்ணி பாருங்கடா. குனிஞ்சு பாப்பா, எதுவும் தெரியுதாண்டு. குனிஞ்சு பாரு. இந்த கதவெல்லாம் உடைக்கிறன்றது தெரிய நடக்காத காரியம் நினைக்கிறேன். டேய் இதெல்லாம் திறக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறா? நெருப்பு கொளுத்தி போடுறது அவர் ஜோசப் எங்கடா? சரி அமானுஷத்தை விட்டு தான். சரி கொண்டா மந்திரத்தை சொல்றா. ஓ மசிய தேவாலய திருப்பலகாம. என்னடா நீ சொல்ற மந்திரம்? இது மிக்சிங் ப்ரோ. அண்டா கா கசம் அபூபா குசும். இது இந்த மந்திரம்டா. திறந்துடு சீசே. இப்ப திறக்க போவார். சுக்குலா திரடா பயமா திரடா. உள்ள மந்திரம் நீங்க என்னடா கனநாளா யூஸ் பண்ணாதால மந்திரம் பால் அடைஞ்சது தெரியல. இந்த வீடு மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறேன். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கொமாண்ட் வரும்.
அதெல்லாம் ஒரு பயத்துக்கு கொண்டு வந்தது. அண்ட் வந்து இந்த இருக்கிற சிலுவை வந்து முன்னுக்கு டோருக்கு முன்னு கொள்ளி வச்சிருந்தவங்க பயப்புள்ள வந்து திருடிட்டு வந்துட்டான். விட்றா, எங்க இருந்ததோ அங்கேயே வந்து வைக்கப்பட வேண்டும். யாரும் ஏமாத்தி ஸோ அதுதான் வந்து உண்மையில பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களை பொறுத்த அளவுக்கு இல்லை. அதெல்லாம் வந்து சுத்த பிரம்ம சுத்த பொய். என்ன சொன்னால் இத்தனை வயசுக்கு நான் இங்கே இத்தனை இடத்துல வந்து அலைஞ்சிருக்கோம், இது வரைக்கும் அப்படி எதுவுமே வந்து காணல. அதுவும் நிறைய பேர் மெய் சொல்லக்கூடிய இடங்கள், அதாவது இந்த இடத்துல போகாத, இந்த இடத்துல பேய் இருக்கு பிசாசு இருக்கும்பாங்க, அந்த இடத்துக்கு கூட வந்து நாங்கள் போகக்கூடாத டைம்லலாம் போய் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் எதையுமே பார்த்தது கிடையாது. இங்கே வாடாங்கடா, இருட்டா என்ன பெரிய தலை தெரியுதுங்க, தெரியுதா? இப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்கடா, இப்படிலாம் சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க, பேய் இல்லை. நான் அந்த அணக்கொண்டமே நம்பருக்கு அதான் அந்த அணகொண்டலடா, அந்த நாகத்துக்கு ஒரு பேர் இருக்குடா, அந்த பாம்புக்கு அருந்ததி படத்துல வர பாம்பு தானே, சாரி இது இதுல சந்திரமுகில வர பாம்பு, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, 40 அடி பாம்பு. டேய் அப்ப இது விட்டா வந்து தேட்டர் எடுக்கிறதுக்கு ராகவா லாரன்ஸ் வந்து அடுத்த டீமை கொண்டு வந்துருவாரு சந்திரமுகி தேட்டருக்கு. 2 எடுத்தது போதும், 3 வேணாமடா, 3 வேணாமா? இதை சொல்ல போறீங்க இப்ப, சரி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீ. தெரியாது சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாப்புல. வேற இதுல கண்ணாடி இருக்கு, விண்டோ அடைக்கிறதுக்கு வந்து இதுல லோக்கர் தான். ஓகே, போட்டிருக்காங்க அந்த கரண்ட் பாக்ஸ் இருக்கு. ஆனா இதாண்டா அந்த காலத்துல யூஸ் பண்ற ட்ரிப் சூச், இப்போ வந்து யாரும் யூஸ் பண்றது இல்ல. அது இல்ல இதான் இது இந்த காலம். என்னடா இது இது இப்ப இந்த காலத்துல இதை யூஸ் பண்றாங்கடா. ஏதாவது ஒன் பண்ணிடு வீடு பத்த தேவையில்லாத பேய் அடிச்ச அடியில எல்லாரும் பைத்தியம் ஆகி போயிருக்கானுங்க. போடா 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 போடா, நடுவுல ஒன்ன தான் விட்டு போகணும், அப்பா பாதுகாப்பு. நடுவுல நான் தான்டா வந்திருக்கணும், முன்னுக்கு ஒருத்தனை விட்டு பின்னுக்கு ஒருத்தனை விட்டு. என்னடா டே நடுங்குறான், நல்லா நடிக்கிறடா, இதுக்கெல்லாம் விஎஸ் போனா. சாவியெல்லாம் இங்க இருக்கு கொத்து கொத்தா, நம்ம அங்க போய் தேசிக்காய் வச்சு அந்த சிலுவை வச்சு தீக்குச்சி கொளுத்தி வச்சதை விட இந்த இருக்கிற ஒரு சாவி எடுத்து போயிருந்தா திறந்துருக்கும். என்னடா இதெல்லாம் அந்த காலத்துல பேய்க்கு நான் பட்டுறாங்க. அட போடா நீ வேற, அது திறப்படாத இதுல வந்து திறக்க வைக்கிறது கிடையாது. இல்ல பேய்க்கு தான் பட்டுறேன். அங்கு உண்மையில நீங்க வந்திருந்தா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்க மாட்டானேல். உங்களோட வீட்டை வச்சு என்னெல்லாம் சொல்றானே தெரியும். கடவுளே, அவரோட அனுமதியோட தான் எடுக்கிறோம் சரிங்களா? அனுமதி வீடு எடுக்கலாம், அதுதான் வீடை தான் எடுத்து நாங்கள் காடையை எடுத்தோம். பேய் அது அவனுக்கு இப்படி சொல்லிருந்தாங்க. சரி ஓகே, அண்ட் அந்த முக்கியமான விஷயத்த வந்து இப்பதான் கேட்க போறோம். இதை வந்து நீங்க மாறி எடுத்து இந்த வீட்டை வந்து வேண்டி எடுத்து எத்தனை வருஷம்? 30 வருஷமாவா? 91 எடுத்தீங்க. அதுக்கு முதல்ல இங்க ஓனரா இருந்தவங்க இந்த வீட்டோட தமிழ் ஆள் தான், சிங்கள ஆட்கள் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த காலத்துல வந்து நிறைய சிங்களவர்கள் வந்து டவுன் ஏரியா பக்கம் அரசன் சொல்றது, வெட்டுக்குள்ள அரசன் சொல்றது. வெட்டுக்குள்ள அரசன் சொல்றது அவரு. அவருக்கு 3 கட்ட செட் இருந்தது இங்க. என்ன ஏன் இந்த சிங்கள ஆளுக்கு அரசன் தமிழ்ல பேர் வச்சிருக்கு? அப்படி எனக்கலாம். ஓகே என்று சொன்னால் உண்மையில் இப்போதைக்கு வந்து இந்த வீட்டோட இந்த இடத்தோட ஓனராக வந்து இருக்கிறது வந்து நம்மளுடைய யோசப்பங்கள். சரி, நீங்கள் வந்து இப்போ 30 வருஷமாக வந்து வண்டின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு முதல்ல அரசர் அப்படிங்கிறவங்க வந்து ஓனராக இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முதல்லலாம் வந்து யார் இங்கே ஓனராக இருந்தாங்கிறது தெரியாது. எத்தனை ஆண்டு இந்த வீடு கட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரியும், அதுவும் வந்து தெரியாது. உங்களுக்கு கொடுத்த ஒரு பத்திரத்தில் அந்த ஒரு சில டீட்டெயில் போட்டிருப்பாங்களா? போட்டிருப்பாங்க, அதில் இருக்கு. ரைட், ஓகே. இந்த வீட்டை வந்து வேண்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, வைஃப் இதால் போனோம், அப்போ பார்த்துட்டு பழைய மூட்டில். ஸோ அதாவது மேல நிறைய பேர் வந்து அந்த காலத்து விஷயங்கள், அதாவது ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பழையது வந்து தங்கம் போடுறது அப்படி சொல்லுவாங்க. ஸோ பழைய சில விஷயங்கள் நிறைய பேர் வந்து விரும்புவாங்க மோஸ்ட்லி. அப்படித்தான் வந்து இது வந்து இப்போ அங்கிள் சொல்கிற வந்து போர்த்துகல் காலத்தில் கட்டப்பட்டது. போர்த்துகேயர், அது மாதிரி ஒல்லாந்தர், லாஸ்ட்டாக வந்து பிரித்தானியர் வந்தாங்க, அதாவது பிரிட்டிஷ். ஸோ வந்து இது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டதில் அவங்களுக்கு முதல்ல ஆட்சி செய்த போர்த்துகல் காலத்தில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. சிவரெல்லாம் சுண்ணாம்பு நீர் வச்சிருக்கு. நீற்றினால செய்யப்பட்டது. ஏன்னா ரைட், ஓகே. என்ன சார் நான் சொல்லியிருந்தேன், அந்த காலத்தில் சீமெண்ட் எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற அந்த வெளிநாடுகள்லேருந்து வர்மா தேக்குகள் வந்து இங்கே வரவழைக்கப்படுறது. அதை வச்சு கொண்டு தான் இப்படியான கூட வேலைப்பாடுகள் வந்து நடக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும்.
ஆனால் இத்தனை வருஷங்கள் இப்போ நூற்றாண்டுகள் போயிருக்குமே இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். ஆமாம், நூற்றுக்கணக்கான வருஷம் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது அந்த சின்ன சின்ன பழைகள் தான் வந்து இது இப்போ தான் போயிருந்தாலும் நடந்தது. அதுக்கு முதல்ல எல்லாம் ரெனோவேஷன் பண்ணி கொண்டு தான் இருந்தவங்க. அப்படி இருந்தது. இப்போ கொஞ்சம் பழைய மாறித்தான் வந்திருப்பாங்க சில டைம். அப்படின்றியா? அந்த படம் ஒன்றும் மாற்றல. அந்த காலத்திலே இருந்த பழைகள் அப்படி இருக்கும். அதுதான் மோஸ்ட்லி கூட இருக்கக்கூடிய மாதிரி தேக்குகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் காணாதபடியே தான் இப்படி கிடக்கு. அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ற அந்த ஓடுகள் உடஞ்சிருந்தா ஓட மாத்திருப்பாங்க. என்ன சொன்னா அந்த காலத்துல இந்த ஓடு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுக்கு முதல்ல இருந்தா அந்த பீலியோட பீலி மாதிரி இருக்கு, அந்த ஓடு தான் பாவிக்கிறவங்க. அடுத்து சேர்த்து பெயிண்ட் வந்து மாத்தி இருந்திருப்பாங்க. கீழே வந்து அந்த டைல்ஸ் வேலைப்பாடுகள். மற்றபடி நான் தான் போட்டேன். நீங்க தான் போட்டேன். மற்றபடி நிறைய இதுகள் வந்து அப்படியே தான் வந்து இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்ப அங்கள்கிட்ட அந்த பெட்டி ஒன்று இருக்குன்னு தானே, அந்த பாட்டுக்கு இருக்கிற பெட்டகம், அதை கொண்டு இந்த ஹாலில் வச்சுட்டு அதில் ஒரு சாய்மீசோ கதிரையை போட்டு இருந்தா சரி. அந்த காலம் அது அது மாமரத்துக்களே இருக்கலாம். மாமரத்துக்களே வந்து இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பெட்டகம் உங்களுக்கு ஓகே. ஸோ வந்து இந்த வீட்டை வந்து வேண்டினதுக்கு அப்புறமா எப்பயாச்சும் வந்து இந்த வீட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணிருக்கீங்களா? வர நேரங்களில் வந்து பழக்கம். நீங்கள் இங்கே தூங்குறது பொடியங்கள் வந்தால் இங்கே வந்து பழக்கம். இங்கே வந்து இருக்கிறது ஓகே. ஸோ வந்து கொஞ்சம் ஆட்கள் இருந்தா நிறைய. மேல எல்லாம் பிள்ளைகள் இருந்தது. நீங்க இதாக கொடுத்துருந்தீங்க ஹாஸ்டல் தான் வந்து யூஸ் இப்போதான் நாங்கள் நிப்பாட்டினோம். ஓகே. லேடிஸ் வரக்குள்ள சரியா ஜென்ஸுகள் டிரைவில் வந்து கதவை பிரச்சனை தட்டு நிறைய பிரச்சனை. பக்கத்துல டியூட்டர் இருக்கு. டியூட்டர் இருக்கு. அதையும் இவன்ட்டே சொல்றீங்க நீங்க? இவன் இப்ப அடிக்கடி இந்த பங்களா வந்து பார்க்க போறானே. இன்னொரு சுவேர்ஸான குடும்ப காய போட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. இங்க என்ன அந்த கள்ள வேலைகள்லாம் கூட நடக்கிறது வந்து சில பேர் இருக்கிறானுங்க. அதான் இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, இப்ப பொம்பளை பிள்ளைகளோ அவங்கள வந்து வயசு பாட்டி வந்து இங்கே தங்க வச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால் ஏதாச்சும் போலீஸ் கேஸ் சொல்லி வந்தா நீ அவர் வந்து வெளிநாட்டு இங்கே வந்துட்டு இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு அப்படிங்கிறனால ஓகே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான். ரைட். இப்போ வந்து உங்களோட கையை காட்டுங்க. நாங்கள் தேசிக்கா கொண்ட தேசிக்கா கொடு. இது வந்து வீட்டுக்குள்ள ஃபுல்லாக போய் சுற்றி வந்திருக்கோம். இந்த தேசிக்கா வந்து 3 மூலையில வச்சு போட்டு 3 மூலைகள்லையும் வந்துட்டு வாளிப்புல தண்ணி வந்து 3 தடவை வந்து முங்கி ஒழும்புங்க. சரிங்களா? அப்படி ஒழும்புனா வந்து இந்த வீட்டுக்குள்ள வைக்கிற பேய் பிசாசு எல்லாமே வந்து பறந்துடும். இதெல்லாம் நம்பாதீங்க. வட்டியா கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்து அடிச்சுக்கணும். நாங்கள் வரமாட்டாங்க அப்படின்னு. ஓகே. ஸோ வந்து அவங்களோட வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இங்கே ட்ரெண்டு வாடகை இருக்கிறவங்க வந்து எவ்வளோ நாளாக இருக்காங்க? 7 வருஷம். 7 வருஷமா இருக்காங்க. ஏதாச்சும் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை வீடுகளை கொஞ்சம் பராமரிச்சு கொண்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இதை மாதிரி இதில் வந்து என்ன ஸோ என்ன அதாவது ஃபியூச்சர் ஐடியா என்ன வச்சிருக்கீங்க? இந்த ஹோல் ஒன்று கட்டணும். வெட்டிங் ஹால் மாதிரி. அப்புறம் 3 கடையை கட்டி போட்டு 5 கடை வரும்னு சொன்னாங்க, கட்டி போட்டு அதுல வர வருமானத்தை ஆசை. கடையை ட்ரெண்டு கொடுத்து அந்த முன்னேரியாக்குள்ள ஹால் சைஸ்ல வந்து இது பார்க்கிங் ஏரியா. அதுல பெரிய ஏரியா தானே, அதுக்குள்ள வந்து கடை கட்டி விட்டா பின்னுக்கு போல கட்டும். அப்படியா? அதுக்கு அந்த அங்க அப்ப இதே வருஷம் பூரா அப்படி இருக்கிறதானா இல்ல இதை மாற்ற ஐடியாக்கள் அப்படி யோசிக்கிறீங்க? ஓகே. எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் போனால் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வரும். இங்கே யோசகங்கள் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு கண்டென்ட்டுக்காக உண்மையில் உங்களோட வீடை காட்டினமைக்கு வந்து ரொம்ப நன்றி. சரி, அட போடா நீ வேற இல்லாத ஒண்ணு வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுலாம் ஒண்ணு இல்லை. ஏற்கனவே சாத்தாண்டு வராங்கல்ல. அதான் என்ன சொன்னா இப்ப டைட்டில் அடிச்சா தானே இப்படியான வீடியோலாம் வந்து நம்பிக்கை இருக்கு. எங்கட குருஸ்து வந்தா சாத்தம் வராது. சொல்லுடா அப்படி வேலை. அவன் உங்கள்கிட்ட கேட்டது தான் சலோமுக்குண்டா என்னன்னு சொல்லி சொன்னோம். என்னது சமாதானம் சொல்லி சொன்னோம். அவன் எல்லாம் பைபிள் ஒழுங்கா படிக்கிறவனே இல்லை. பக்கம் மார்னிங் ஸ்டார் அடிச்சிருந்த முந்தி மார்னிங் ஸ்டார் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சலோம் சமாதானம். அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்ற மாதிரி. அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து சலோம் அப்படிங்கிறது வந்துட்டு சமாதானம். சமாதானம் சலோம். ஸோ வந்து அதுதான் முன்னுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மட்டக்களப்பில் நிறைய இடங்கள் அந்த காலத்தில் இப்படியான வீடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய இடங்கள்ல வந்துட்டு அகற்றப்பட்டு இப்போ ஒரு சில இடங்களில் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கையில் இந்த ஒரு வீடு வந்து இது எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டக்களப்பு பெட்ரோலியத்துக்கு முன்னால் வந்து இந்த ஒரு வீடு வந்து அமையப்பட்டிருக்கு. ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் பேய் பிசாஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் லைட்டாக சும்மா வீடியோ ஓடணும் அப்படிங்கிறது சும்மா சொல்லியிருந்த பொருளிகள் தவிர நம்பவே நம்பாதீர்கள். இது எல்லாமே வந்து வெறுமனே கட்டுக்கதைகள். ஆகவே மன்னிக்கவும். நன்றி. வணக்கம்.